சமீபத்தில் நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்தோம்னா ட்ரெயின்ல பயணம் பண்றதுக்கே பயமா இருக்கும் போல. மேட்ரு என்னன்னா, சென்னையில இருந்து ஒரு ஃபேமிலி சென்னையில இருந்து பாலக்காடுக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. அதாவது ஒரு கணவன் மனைவி, அவங்களோட பையன் 14 வயசு பையன். அந்த கணவர் பேரு சுரேஷ், மனைவி பேரு சூர்யா. அந்த மனைவி சூர்யா என்ன பண்ணிருந்திருக்காங்க, லோவர் பெர்த்ல படுத்து இருந்திருக்காங்க. இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஜோலார்பேட்டை அந்த சைடு போயிட்டு இருக்கும்போது இந்த மிடில் பெர்த்ல படுத்துட்டு இருந்த ஒருத்தவர் பாத்தீங்கன்னா இறங்க முயற்சி பண்ணிருக்காரு. அதாவது மிடில் பெர்த் அப்படின்றது கீழே அப்படி மடிஞ்சிருக்கும். அதை நம்ம தூங்கும் போது எடுத்து அந்த செயினை வச்சு லாக் போடுவோம் இல்லையா, அது அந்த மிடில் பெர்த்ல படுத்திருந்தவர் ஒழுங்கா அந்த லாக்க போடல. அவர் இறங்கும் போது அந்த மிடில் பெர்த் அப்படியே கலண்டு அந்த வெயிட்டோட லோவர் பெர்த்ல படுத்திருந்த சூர்யா மேலேயே அப்படியே அடிச்சிருச்சு. அவங்க தலையில பலத்த காயம், மண்டை உடைஞ்சு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா வெத்து பெட்டியா இருந்திருக்கு. அதனால வேற வழியே இல்லாம, மருத்துவ உதவி இல்லாம ரத்தம் சொட்ட சொட்ட அந்த மாதிரி 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி இருந்திருக்காங்க அந்த ட்ரெயின்ல. அதை பார்த்து காண்டான கணவர் பாத்தீங்கன்னா அங்க உள்ள அந்த டிடிஆர் புடிச்சு கத்துன்னு கத்துறாரு. என்னடா நடத்திட்டு இருக்கீங்க, நாங்க காசு கொடுத்து டிக்கெட் புக் பண்ணி வரோம், ரத்தம் சொட்ட சொட்ட உட்கார்ந்துருக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இல்ல, என்ன ரயில்வே சர்வீஸ் நடத்துறீங்க அப்படி இப்படின்னு அவர் கேட்டதுக்கு அவங்க கொடுத்த பதில் என்னன்னா, எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுட்டு மிடில் பெர்த்ல உள்ளவர் லாக் ஒழுங்கா போடல. இங்க அதுவா கேள்வி, ஏன் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இல்ல? பப்ளிக் எதுனா நீங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. இவ்வளவு பெரிய நிர்வாகம் சென்ட்ரல் கவர்மெண்ட், இத்தனை கோடி மக்கள் போறாங்க, ஒரு டாக்டர் அவைலபிள் இல்ல. அதான் பார்க்கணும்னு சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? மருத்துவ உதவி கேட்டதுக்கு இந்த மொரப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க இறங்கிருங்கன்னு ஒரு ரயில்வே ஊழியர் சொல்லியிருக்கேன். அவனால அந்த ட்ரெயின்ல பயணம் செஞ்ச எல்லாருமா சேர்ந்து தர்மடி கொடுத்துருக்கோம். அந்த ரயில்வே ஊழியர்களோட அலட்சியத்தால கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் சேலத்துல தான் அவங்களுக்கு வந்து முதலுதவியே கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இந்த மொரப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட ஒரு ஊழியர் முயற்சித்தார் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவனை கண்டிப்பா சஸ்பெண்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல பயணிக்கிற ட்ரெயின்ல முதலுதவி பெட்டி இல்ல, எங்க போய் சொல்றது? அப்புறம் அந்த மிடில் பெர்த்தை ஒழுங்கா லாக் போடாம ஒரு ஆள் படுத்திருந்தான்ல, அவனுக்கு ஏதாவது ஃபைனை போடணும். அந்த லாக்கை ஒழுங்கா மாட்டணுமா இல்லையான்னு கூட பார்க்காம அப்படி என்ன தூக்கம் அந்த ஆளுக்கு?